பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சகரியா 4வது அதிகாரம் வசனம் 8-9. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஆண்டவர் செருபாபேலை அனுப்பி ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் நடத்தி கொண்டு வருகிறார். தடைகள் வருகிறது. செருபாபேல் கலங்கி போகிறார். ஏன்னா அவங்க சிறைப்பட்ட தேசத்திலிருந்து திரும்பி வர்றாங்க. பயமா இருக்குது. நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய, எல்லாம் எதிர்த்து வர்றாங்களே. அருமையான மகனே, மகளே, ஆண்டவருடைய காரியத்தை நீங்க செய்ய முற்படுகிற பொழுது, தேவன் உங்க வாழ்க்கையில வைத்து திட்டத்துக்கு நேரம் நீங்கள் கடந்து போகிற பொழுது, மனுஷ ஆவிகள் போராடும், பிசாசின் வல்லமைகள் போராடும். சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துக்கிறார். எந்த இடத்துல உங்களை கொண்டு ஒரு புதிய காரியத்தை ஆரம்பித்தாரோ, எந்த இடத்துல உங்களை கொண்டு சில காரியங்களை கட்டும்படியா என் தேவன் முன் குறித்திருக்கிறாரோ, அது நிச்சயமா உங்களை கொண்டு தான் கட்டுவார். இந்த வசனத்தின்படி செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். எந்த இடத்துல நீங்க தொடங்குனீங்களோ, எந்த வேலையை நீங்க ஆரம்பிச்சீங்களோ, எந்த வேலையை நடத்தும்படியா உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ, அந்த வேலையை உங்களை கொண்டு தான் செய்வார். தயவு செய்து நீ யோசிச்சிடாதீங்க, என்னை கொண்டு ஆண்டவர் தொடங்கினாரே, இதை முடிக்க முடியலையே, தடைபட்டு போச்சே, ஏன் தடைபட்டு போச்சுன்னு வருந்துறீங்க. எழும்புங்க, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டருக்குள்ளுங்க, வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க. செருபாபேலும் அவனுடைய கூட்டத்தாரும் கலங்கி நின்ற பொழுது அந்த நாட்கள்ல ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி பலப்படுத்துகிறார். ஆனால் இந்த நாட்கள்ல கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கொடுத்திருக்கார். நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அதற்குள்ள நீங்க பலப்படுங்க. உங்களை கொண்டு ஆரம்பித்ததை உங்களை கொண்டு தான் ஆண்டவர் முடிக்க போறார். எந்த இடத்துல புதிய காரியங்களை, புதிய திட்டத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு ஆரம்பிச்சாரோ, நீங்க தான் அதை முடிக்க போறீங்க. யாரு தடை செய்ய முடியாது. கவலையப்படாதீங்க. யாரு உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையில, உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நீங்க நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை யாரு செய்ய போறதில்ல, உங்களை கொண்டுதான் ஆண்டவர் நிறைவேற்ற போறார். அழைத்தவர் உண்மையுள்ளவருங்க, அவரை நம்பி இருங்க. 1 தெசலோனிக்கர் 5:24 சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அதன்படியே செய்வார். எதற்காக அழைத்தாரோ, பவுலை எதற்காக அழைத்தாரோ, கடைசி நேரம் வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்யும்படியா பவுலை கரம் பிடித்தார். பேதுருவை எதற்காக அழைத்தாரோ, கடைசி நேரம் வரைக்கும் கரம் பிடித்தார். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். எதை கொண்டு ஆண்டவர் உங்களை தொடங்கினாரோ, உங்களை கொண்டே இதை நடத்துவார். தடைகள் எல்லாம் மாறும், போராட்டங்கள் மாறும், சூழ்ச்சிகள் எல்லாம் தெரிபடும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். பரலோகத்தின் சேனை உங்களோடு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருந்தால் உங்களை எதிர்த்து வர்றது யாருங்க? தைரியமா சொல்லுங்க, அப்பா என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துவார், நான் ஆரம்பிச்சதை முடிக்கும்படியா தேவன் கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you.